வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்ததுல இருந்து அவரை பார்க்கவே இல்லை நானு. இல்ல, அவர் உள்ள ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்காரு. நான் ரெடி ஆயிட்டாரான்னு பாத்துட்டு வரேன். சும்மாவே இருக்க மாட்டியா? எங்க கயல், குளிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காரு. கெஸ்டா? யாரு? யாருன்னு சொன்னாதான் வருவீங்களா? வந்து பாருங்க, நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. வரேன். சரி, ஓகே. Five minutes வந்துருன்னு சொல்லிருக்காரு. சரி வரட்டும், பொறுமையா வரட்டும். ஆமா, எங்க எல்லாரையும் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டல, நீ என்ன பண்றன்னு சொல்லவே இல்ல. யாரு? நானா? இவங்க என்னடானா தம்பி போலீஸ், தங்கச்சி டாக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்டோக்காரன்னு சொன்னா நம்மள பத்தியோ நம்ம அக்காவை பத்தியோ கொஞ்சம் டவுனா நினைக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கெத்தான வேலையா சொல்லுவோம். டேய், என்னடா யோசிச்சிட்டு இருக்க? யோசிக்கிறேன் நானா? அடப்பாக்கா, நான் ஐடில வேலை பாக்குறேன். ஐடியா? டேய், நீ டிப்ளமா தானே படிச்சிட்டு இருந்த? படிச்சேன். ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே அங்க இருந்து ஒரு யூ-டர்ன் போட்டு அப்படியே ஐடிக்கு 4th இயர்ல போயிட்டேன். அவ என்ன ஆட்டோக்கார மாதிரி 4வது கியர் யூ-டர்ன்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? ஆஹா, கரெக்டா சொல்றாரு, சமாளிப்போம். ஏன் ஆட்டோல மட்டும் தான் கியர் இருக்குமா? கார்ல கியர் இருக்காதா? கார்ல எல்லாம் யூ-டர்ன் அடிக்க மாட்டோமா என்ன? டேய், அவர் என்ன கேக்குறாரு? நீ என்ன உளறிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னக்கா கடைசி வரைக்கும் இப்படியா இருக்க போறியா? ஏன் அண்ணா அம்மாலாம் வந்து பார்க்க மாட்டியா? அவங்க நடந்ததெல்லாம் எப்பயோ மறந்துட்டாங்க. டேய், அதுக்குன்னு ஒரு காலம் வரும்டா. அதெல்லாம் வராது. யாரையும் எப்பவும் மட்டம் தட்டக்கூடாது. யாருக்கு நிலைமை எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. மூர்த்தி, சரி, இந்த டாபிக் எல்லாம் விட்டுருவோம். என்னங்க, உங்க ஹஸ்பண்ட் என்ன பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே இருக்காரா என்ன? சீக்கிரம் வர சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. சென்னையில தண்ணி தீர்ற வரைக்கும் குளிப்பார் போல இருக்கே. டேய், என்னடா கிண்டல் பண்ணாத. விடுங்க, நீ மனசுல பட்டத பேசுறாரு. அப்படி சொல்லுங்க. நம்மலாம் ஒரே ஃபேமிலி தானே. எனக்கு பேச உரிமை இல்லையா என்ன? இருக்கு, பேசலாம். உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். இன்னும் உங்க ஹஸ்பண்டையும், கடைசியா உங்க பப்ளி மாஸ் தங்கச்சி இருக்குமே, அவங்க முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்களையும் தான் இன்னும் பார்க்கவே இல்லை. அவதான் காலேஜ் போயிருக்காளேப்பா. சரி, ஒரு நிமிஷம். ஐடி ஆபீஸ்ல இருந்து போன் கால். வெயிட் a minute. ஹலோ, சொல்லுங்க சார். எஸ் சார், டெல் மீ. டெல்மியா? என்னடா டெல்மி மம்மின்னு இருக்க? உன் ஆட்டோ ரெடி, வந்து எடுத்துட்டு போ. ஆட்டோ ரெடியா? பாக்குறாங்களே, ஆட்டோ மொபைல்ஸ்ல இப்படி ஒரு சேஞ்சஸா? சூப்பர். டேய், என்னடா உளர்ற? நான் குடும்பத்தோட கும்பகோணத்துக்கு ஃபங்க்ஷன் போறேன். ஓ, வர 1 வாரம் ஆகும். இட்ஸ் ஓகே. உடனே வந்து ஆட்டோ எடுத்துன்னு போ, இல்லன்னா ஷட்டர் சாத்திட்டு போயிட்டே இருப்பேன். இமிடியேட்டா வந்து அந்த சாஃப்ட்வேரை கழட்டி ஹார்ட்வேரை போட்டு புடிங்கி எடுத்துறேன். சரி, ஓகே சார். பை. சரி, ஓகே, அப்ப நான் போயிட்டு வரேன். மெக்கானிக் வேற கால் பண்ணிட்டாரு. மெக்கானிக்கா? மெக்கானிக் இல்ல, மானிக். அவரு மும்பை பிரான்ச்ல இருக்க பெரிய ஆபீசர். என்ன உடனே வர சொல்லிருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், இருடா, கையில் வீட்டுக்கார பாத்துட்டு போ. டைம் ஆயிடுச்சுடா. உடனே போய் ஆகணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் வீடு தெரிஞ்சிச்சுல, அடிக்கடி வந்துட்டு போறேன். பாவம், அவரு ரொம்ப நேரமா குளிச்சிட்டு இருக்காரு, பொறுமையா வரட்டும்.
சரி போயிட்டு வரேன் அத்தை.